Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல VGP Marine Kingdom அதோட வந்துட்டு vlog தான் நம்ம பார்க்க போறோம். Vlog அப்படினு சொல்றதை விட ரொம்பவே ஓபனான ஒரு ரிவ்யூ அப்படினு சொல்லலாம். ஒன் டே ட்ரிப் அப்படி இல்ல ஒரு குயிக் விசிட் வந்துட்டு உங்க ஃபேமிலியோட நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படினா இது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான டெஸ்டினேஷனா கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். VGP Marine Kingdom இந்தியாவிலேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம் ஆல்மோஸ்ட் 70,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் அக்வாரியம் வந்துட்டு ஒரு டீப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓவர் 200 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸை அதுவும் இல்லாமல் 5 எக்கோசிஸ்டம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 எக்கோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸு, கோஸ்டல் ஜோனு, டீப் ஓஷனு, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ரிவர். அந்த ஃபிஷ்ஷோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா டேலையுமே ஓப்பனில் தான் இருக்கும். பட் சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் 9 to 8 வரைக்கும் இருக்கும். மற்ற நாள்லாம் 9:30 to 7:30 வரைக்கும் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் அக்வாரியம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபுல்லுமே வந்துட்டு டனல் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே வந்துட்டு டனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மீட்டருக்கு தான் இருக்கும். அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி அக்வாரியம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ட்ரு ஆனதுலேருந்து சின்ன சின்ன டேங்க் மூலயமாவும் இல்லை வால் சைடில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு என்க்ளோஷர் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அதுக்கான ஃபிஷ்ஷஸை வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் கிளென்சினஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லி ஏர் கண்டிஷன். உங்களுக்கு எங்கேயுமே வந்துட்டு ஒரு பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது ஃபீலே ஆகவே ஆகாது. அவ்வளோ க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க ஸ்டார் ஃபிஷ்ஷை மட்டும் டச் பண்ணி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது ஒன்றும் ஆகாது அதுக்கு டச் பண்ணுறதுனால. உள்ளே உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே நிறைய பேர் அவைலபிளாக இருப்பாங்க. இதை தாண்டி உங்களுக்கு சைன் போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு அங்கே அவைலபிளாக இருக்கும். அண்டு நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டனல் மாதிரி கூட ஒரு 2-3 இடத்துல கொடுத்துருந்தாங்க. இந்த அக்வாரியம்க்கு என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு அடல்ட்டுக்கு வந்துட்டு 695 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு ஜூனியருக்கு 90 to 125 சென்டிமீட்டர் இருந்தால் 595 வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இதை தாண்டி உங்களுக்கு காம்போ டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு நிறைய டேங்க்ஸ் அண்டு வால் என்க்ளோஷர்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அண்டர் வாட்டர் டனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் 70 மீட்டர் தான் இருக்கும். பாட்டம் ஆஃப் த ஓஷன் வந்துட்டு எவ்வளோ காமாக வந்துட்டு என்ன மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் வீக்கெண்டில் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வீக் டேஸில் போனீங்கன்னா நல்லா டைம் எடுத்து நீங்கள் எல்லாமே வந்துட்டு கிளியராக நோட் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் என்னோடய பர்சனல் அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 5 இயர்ஸ் இல்லாட்டி பிலோ 7 இயர்ஸ் கிட்ட இருந்தால் ப்ளீஸ் இப்போதைக்கு இந்த பிளான் நீங்கள் விசிட் பண்ணுற பிளான் வச்சுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபிஷ் அப்படின்னு தோணுமே தவிர அது என்ன வெரைட்டி, அதை என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தோணாது. அவங்க சிம்பிளாக வந்துட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அந்த கேஸில் வந்துட்டு நீங்களும் அதை என்ஜாய் பண்ண முடியாது, அவங்களும் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ண முடியாது. இதை தாண்டி நீங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். ஸ்கூபா டைவிங் இருக்குது, அண்டு ஃபுட் கோர்ட் இருக்குது, அந்த ஷாப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சோலோவாக இந்த இடத்த மட்டும் மைண்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இது கூடவே நீங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, வாட்டர் பார்க்கு, ஸ்னோ பார்க் அப்படின்ட்டு VGPயில் நியர்பையில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக ஒன் டே ட்ரிப்பை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலாக வந்துட்டு ஃபிஷ் ஃபீடிங் ஷோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷும் வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்டு வந்துட்டு ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபிஷ் அப்படி கேட்டகரைஸ் பண்ணி ஃபீட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஃபிஷ்ஷும் அதோட ஃபீடை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சாப்பிடும். இந்த ஷோ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு உங்களுக்கு உட்கார்றதுக்கெல்லாம் வந்துட்டு எதுவும் கிடையாது. நீங்கள் தரையில் உட்காந்துட்டு பார்க்கலாம், இல்லை நின்றுட்டு பார்க்கலாம். பட் ரொம்ப லைவ்லியாக இருக்கும் ஷோ வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான். பட் 2 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து அதை என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு 5 அடல்ட்டெல்லாம் இப்போல்லாம் இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஹை ப்ரைஸில் வந்துட்டு இவங்க வைக்கிறாங்கனாலே தெரியும் அவங்களுக்கே வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் விசிட் வந்துட்டு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும்னு. கண்டிப்பாக இவங்க இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க நம்பர் ஆஃப் விசிட்டை வந்துட்டு
இன்னமும் அதிகப்படுத்தலாம். அண்ட் எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புளும் வந்துட்டு இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.